சண்டே அப்படின்னாலே ஒரே தடபுடல் சாப்பாடாக தான் இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அப்படின்னா தான் பயங்கர தடபுடல் சாப்பாடாக இருக்கும். இன்றைக்கி வீட்டில் மட்டன் பிரியாணி தான். தீபாவளிக்கு அடுத்த நாள் பண்ணது மட்டன் பிரியாணி. அதுக்கப்புறம் இன்னும் பண்ணவே இல்லை. அதனால் சரி ஓகே இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொமாலி மட்டனும் ஒமான் மட்டனும் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் இன்றைக்கி வந்து சொமாலி மட்டன் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். என்ன தான் நம்ம குக்கரில் பண்ணாலும் இந்த தம்பில் போட்டு பிரியாணி பண்ணுறோம்ல அதுக்கு தான் டேஸ்ட்டு ஜாஸ்தி. நான் ரொம்ப நாள் ஆச்சு குக்கரில் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி செஞ்சேன். அதுவும் இல்லாமல் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால தான். எப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் பிரியாணி இருக்கோ அதே மாதிரி கண்டிப்பாக நம்ம என்ன தான் ரெசிபி பார்த்து பண்ணாலும் ஒவ்வொருத்தரோட கை பக்குவத்துக்குன்னு தனி டேஸ்ட் இருக்கும். அதுதான் கண்டிப்பாக நம்ம பண்ணுறப்போ வரும். இது வந்து அம்மா பண்ணுறப்போ நான் பார்த்து கற்றுக்கிட்ட பிரியாணி. இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ளேவர் அதுவும் ஜீரக சம்பாவில் பண்ணோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி, மட்டன் சாம்பார், குக்கும்பர் போட்ட ரைத்தா, அப்படியே எக்கு அப்பளம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.